நல்ல மீன். ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நண்பர்களே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடுகட்டையை வச்சு கொஞ்சம் நிறைய மீன்கள் பிடிச்சிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபுல் வீடியோலாம் போட்டிருந்தோம். அதே ஓடுகட்டையை வச்சு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபிஷிங் பண்ணுறோம். இந்த ஓடுகட்டை பார்த்திங்கன்னா இந்த கலரில் இந்த டைம் தான் வாங்கினேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா நிறைய கலவை வந்து அடிச்சிருக்கோம் இந்த கலரில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த லூரில் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் நமக்கு இந்த லூர் கடந்திருக்கு. எப்போவுமே பார்த்திங்கன்னா மீன் அடித்து கல்லுக்குள்ளே இழுத்துட்டு போய் மாட்டிக்கிடும், இல்லைனா மீன் அடித்து அத்துட்டு போயிடும், அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இந்த டைம் இந்த லூர் நமக்கு ரொம்ப நாள், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் நமக்கு கடந்திருக்கு இந்த லூர். 1 மந்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மீன் பிடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 15-20 மீன்கிட்ட பிடிச்சிட்டோம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பரு. இந்த கட்டையை வச்சு நம்ம பிடிச்ச மீனெல்லாம் பாருங்கள் வீடியோவில். அதுபோக நம்ம பழைய வீடியோலையும் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இப்போ இன்றைக்கி இந்த லூரில் என்னென்ன மீன் அடிக்குங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. நிறைய பேர் இந்த கட்டை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த கட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா திரேஸ்புரம் ஏலச்சந்தைக்கு அடுத்த ஒரு 2 தெரு தள்ளி பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்குது. இந்த கடை நேம் வந்து நம்ம கவனிக்கலை. நான் அடுத்த டைம் வந்து அந்த கடைக்கு போகும்போது அது பேரெல்லாம் சொல்கிறேன். தூத்துக்குடி உள்ளவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்லாம் கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன்ஸ்க்கு தேவையான லூர்ஸு அது போக அந்த வலை கயிறு அந்த மாதிரி இருக்கிற இடம். அதனால் அவங்க கொரியர்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 130 rupees கூட எக்ஸ்ட்ரா 10 ரூபா தான். உங்களுக்கு கொரியர் பண்ணாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஷாப் நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நம்பர் சென்ட் பண்ணுறேன். அடிச்சு நல்ல மீன் நண்பர்களே, அடிச்சிட்டான். இந்த மீன் தெரியல, மதிய நேரத்தில் ஒரு அடி. கலவா நல்ல சைஸ் பார்த்தீங்களா? ஆஹா, லைட்டாக அடி வாங்கியிருக்கு. லைட்டாக உதட்டலையாக கொடுக்கு. சரிங்களா? நல்ல கை. நல்ல சைஸு, 2-3 கிலோ இருக்கும் போல. சரியான சைஸ், நல்ல சைஸ் பாருங்க. சைஸை பார்த்தீங்களா? சரியான சைஸு. நல்லா பேத்த மாதிரி இருக்கான். நல்லா தின்றுப்பான் போல. பாருங்க, சரியான சைஸ். ஓடுகட்டை. இந்த ஓடுகட்டையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மீன் அடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடுகட்டையில் மட்டும் ஒரு 15 மீன் அடிச்சிருப்பேன். ஓடுகட்டையில் தெறிக்க விட்டாச்சு. சரியான சைஸ் தெரியுதா? இருக்கு.
மீன் அடிச்சிருந்தது. நான் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஃப்ரெண்டு கேமரா ஆன் பண்ணி போட்டேன். சரி இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த குரூப்பர் ஒரு 1 kg, ஒரு 3 kgயில் ஒன்று அடிச்சிருந்தோம். 3 kg கூட தான் இருக்கும். இதுவும் ஒரு 1 kg கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கையால் பிடிச்சிக்கிறோம். லைட்டாக தான் அடிக்கிட்டு. அந்த ராடு வேறு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு, நம்ம பழைய ராடு திடீர்னு உடஞ்சிடக்கூடாது. கையை வச்சு தூக்கி போட்டுடலாம். அடுத்த மீன் அடிச்சுட்டு இவரிலே மீன் அடிச்சுட்டு பண்டாரி நீங்களா அடுத்த சைஸு உருளா வருமா? வந்துடும். கரையில் இருக்காது. என்ன பிடிக்கலாம் ஒன்றும் இல்லை. நான் தவாமல் இருந்துக்கிறேன். அப்படின்னா கையில் ஏறி இருந்துங்க. விட்டுருங்க. நீங்கள் என்ன பிடிச்சிருந்த மீச்சு தண்ணிக்குள்ள போட்டுருங்க. நண்பர்களே, எங்கள் ஊர் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் படுத்து கிடந்தது. அதைத்தான் இப்போ பிடிக்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். உயிரோடு தான் கிடக்குது. வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா குரூப்பர் நிற்கி பார்த்தீங்களா? ஏன் ராசா ஓடிடாத. பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்குது. சும்மா சொன்ன நண்பர்களே, நம்ம பிடிச்ச மீன் தான். பார்த்தீங்களா? நல்ல சைஸு. சரிங்களா? எனக்கு பிடிச்ச மீன் இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சது. இவெல்லாம் விட்டால் ஓடிடுவான். நல்லா வாயை பொழந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. வாயை மூடிடுறியா ராசா? சரி, போயிட்டு வா, போயிட்டு வா, போ. ஐயோ,
எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உயிரோடு தான் இருக்குது. பார்த்தீங்களா, நல்ல சைஸு. நண்பர்களே பாருங்க, நம்ம பிடிச்ச மீன். வேறு லெவல். போய் வீட்டில் போய் வெயிட் போட்டு பார்த்துடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே தெரியும் பார்த்தீங்களா, 3 மீன் சரியான சைஸு. 3மே நம்ம ஓடுகட்டையில் அடித்த மீன். சரிங்களா, இந்த பெரிய மீனோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 2,600 அந்த ரேஞ்சில் இருந்தது. 2,5 கிலோ அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு நண்பர்களே. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு 1,100 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு 1,100 ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 1 kg கிட்டே இருந்திருக்கு. பெரிய மீன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 kg இருந்திருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 5 kg கிட்ட நெருங்கிட்டு. உயிரோட தான் இருக்கு. ஆமாம், இது முட்டை இருக்கு வயிற்றுல. தெரியல, நல்லா பெருசாக இருக்குல்ல வயிறுல. போகணுக்கா பெண் மீன் கூடனே. கொழுப்பாக இருந்துச்சு. இதே போதும் ஆஃப். சண்டே அதுவும் நமக்கு வந்து சரியான மீன் ஒன்று மாட்டிருச்சு. ஏற்கனவே வீட்டில் பிரியாணி, அதனால் வந்து இந்த மீனை வந்து இந்த குடலை எடுத்துட்டோம். நேராக போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நாளைக்கு கைமா தான். சைஸை பார்த்தீங்களா, ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இதே மாதிரி அடுத்த சூப்பர் வீடியோவோட வருகிறேன் நண்பர்களே. பாய் பாய்.